அது என்னன்னே தெரிலங்க. ஆர்சிபி நம்ம டாப்புக்கு வந்த நேரமானான்னு தெரில, நம்ம மாநிலத்தில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி, இந்த மழைக்கு வெறித்தனமான ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. மீனை வறுக்க என்னென்ன சேர்த்துக்கிட்டோங்கன்னா, கடையில் வாங்கின மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே செஞ்ச தனி மிளகாய் தூள், ஃபைனலி கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. அது கூட எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டோங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. உங்களுக்கு ஐபிஎல் என்ன டீம் பிடிக்குமோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மீனை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோங்க. சுட சுட இருக்கிற மீனை அப்படியே பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுச்சு தாங்க சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு இதை சாப்பிட்டா தாங்க கரெக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் சுட சுட இருக்கிற மீனை அப்படியே ஒரு புட்டு வாயில் வைக்கும் போது டேஸ்ட்டும் இல்லையா அடிபொலியாக இருந்தது. உங்களுக்கு இந்த மீனை பிடிக்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ வார்த்தை போட்டு விட்டுருங்க. எத்தனை பேருக்கு இதுமாரி வறுத்த மீன் பிடிக்குதுன்னு பார்ப்போம். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.